வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. நடிகர் விஜய் சேதுபதி அவர்களின் நடிப்பில் ஏஸ் அப்படின்னு ஒரு திரைப்படம் உருவாகி வந்தது எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு முன்ன ஏற்கனவே பாத்தீங்கன்னா மகாராஜா, விடுதலை 2 அப்படின்னு சொல்லி 2 வெற்றி படங்களுக்கு அப்புறம் இந்த படம் நாளைக்கு உலகம் எங்கும் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட ட்ரெய்லர் கூட அண்மையில் வெளியாகி நல்ல ரீச் ஆனிச்சு. மேலும் இந்த படத்தோட ஒரு மெலடி பாட்டும் வெளியாகி நல்ல ரீச் ஆச்சு. இந்த படம் பாத்தீங்கன்னா மலேசியாவில தான் ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த படத்தோட இயக்குனர் திரு ஆறுமுககுமார். இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே விஜய் சேதுபதி கௌதம் கார்த்திகை வச்சு ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன் அப்படிங்கிற ஒரு படம் எடுத்தாரு. அந்த படம் கொஞ்சம் சரியா போகல அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் 2வது முறையா இந்த படத்தை இயக்கி இருக்காரு. மேலும் பாத்தீங்கன்னா இந்த படத்துல திரு விஜய் சேதுபதி அவர்களோட இணைந்து கர்நாடக நாயகி ருக்மணி வசந்த் ஹீரோயினா அந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மேலும் யோகி பாபு, பப்ளு, கேஜிஎஃப் அவினாஷ், திவ்யா பிள்ளை இவங்க எல்லாம் இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காங்க. சரி, இந்த படம் எந்த மாதிரி ஒரு கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு கேம்பிளிங் சம்பந்தமான ஒரு கதை. இந்த படத்தோட டைட்டில் ஏஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஏஸ் அப்படிங்கிற நம்பர் சீட்டா இடத்துல ரொம்ப ஃபேமஸ், எல்லாருக்குமே தெரியும். அதாவது இந்த படம் ஒரு கேம்பிளிங் சம்பந்தமான படம் அப்படிங்கிறது இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரியும். சரி, இந்த படத்தோட ரிவ்யூ இப்ப வந்திருக்குதுங்க. அதாவது நாளைக்கு தான் படம் ரிலீஸ் ஆகுது. இந்த ட்ரேட்ல படம் பார்த்தவங்க இந்த படத்தை இப்ப ரிவ்யூ பண்ணிருக்காங்க. அதாவது இந்த படம் பாத்தீங்கன்னா ஆரம்பம் முதல் முடிவு வரை பாத்தீங்கன்னா அந்த போர் அடிக்காம நல்லா போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த படத்துல நிறைய ட்விஸ்ட் இருக்குதான். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு சிறந்த என்டர்டைன்மெண்ட் படமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மேலும் இந்த படம் விஜய் சேதுபதிக்கு ஒரு ஹேட்ரிக் வெற்றியா அமையும் அப்படின்னு அவங்க நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. ஏன்னா அந்த படம் பார்த்தவங்க அந்த ட்ரேட்ல பார்த்தவங்க இந்த படம் சூப்பரா வந்திருக்குது, கண்டிப்பா 100% இந்த படம் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் பல படங்கள் வந்தாலுமே சில படங்கள் தான் இது வரைக்கும் இந்த வருஷத்துல ஹிட் ஆயிருக்குது. இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா ரெட்ரோ படம் கூட சரியா போகல. அது கூட டூரிஸ்ட் ஃபேமிலி பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 75 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்குது. திரு சசிகுமார் அவர்களோட படத்திலேயே இந்த படம் தான் ஹையஸ்ட் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். மேலும் நடிகர் சசிகுமார் தொடர்ந்து நல்ல கதைக்களம் கொண்ட படங்களை தேர்ந்தெடுத்து நடிச்சு வராரு. சூர்யா படத்தை விட அதிக கலெக்ஷன் தமிழ்நாட்டுல அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ணிருக்குது. இந்த மாதிரி நல்ல கதைக்களம் கொண்ட படங்கள் உண்மையிலேயே வெற்றி பெறுது. ரசிகர்கள் அதை கொண்டாட தவறியதில்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில இந்த ஏஸ் படமும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கதைக்களத்துடன் ஒரு நல்ல என்டர்டைன்மெண்டாகவும் நல்ல ட்விஸ்ட் நிறைந்த ஒரு சூப்பரான படமா வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த படம் நாளைக்கு உலகம் முழுவதும் தியேட்டர்கள்ல ரிலீஸ் ஆகுது. நீங்க இந்த படத்தை நாளைக்கு பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க.